தருமபுரி ரயில் நிலையத்தை மேம்படுத்த மத்திய அரசு அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் 15 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி ரயில் நிலையத்தை தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தருமபுரி ரயில் நிலையத்தில் 2004ஆம் ஆண்டு நடைமேடை அமைக்கப்பட்டது. அதற்கு பின்பு பெரிய அளவில் நடைமேடை நவீனப்படுத்தப்படவில்லை. தற்போது மத்திய அரசு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15 கோடி தருமபுரி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியதன் அடிப்படையில் இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையத்திற்கு அருகில் 400 மோட்டார் சைக்கிள்கள், 50 கார்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகனம் நிறுத்தும் இடம் அமைக்கப்பட உள்ளது. கான்கிரீட் தரைப்பாலம், 3 பயணிகள் காத்திருப்பு இடங்கள், குடிநீர் வசதிகள், நவீன கழிப்பிட வசதிகள், தானியங்கி நடைமேடை, நவீன அறிவிப்பு பலகைகள் உள்ளிட்ட வசதிகளும் இத்திட்டத்தின் கீழ் தருமபுரி ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட உள்ளது. இப்பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகள் காரணமாக தருமபுரி ரயில் நிலையம் புது பொலிவு பெற்று பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார். தென்மேற்கு ரயில்வே துறையின் கீழ் உள்ள தருமபுரி ரயில் நிலையத்தில் பெங்களூரு மற்றும் சேலம் மார்க்கத்தில் பல்வேறு ரயில்கள் நின்று செல்கின்றன. அண்மையில் பாரத பிரதமர் தொடங்கி வைத்த கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலும் தருமபுரி ரயில் நிலையத்தில் நின்று செல்வது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி ரயில்வே நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2004 பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டது. அதற்கப்புறம் பெருசாக எந்த விதமான ஒரு மேம்படுத்துதல் எதுவுமே இல்லை. இப்போது நம்ம கேட்டதன் அடிப்படையில் அம்ரித் பாரத் அந்த ஸ்கீம் வழியாக 15 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க தருமபுரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும். இதில் நிறைய திட்டங்கள் ஒன்றிய அரசு அவங்களா செய்யக்கூடிய திட்டங்கள். நம்ம நிறைய கோரிக்கைகள் இந்த ஸ்டேஷனுக்கு தேவை, நீண்ட நாட்களாக வேண்டிய ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அத்தனை கோரிக்கைகளும் பரிசீலனை செய்து அது ஏற்றிருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங் ஏரியாவில் மொத்தம் 400 பைக்கு, அப்புறம் 50 கார் நிறுத்துறதுக்கான அந்த வசதிகள் இந்த அம்ரித் பாரத் ஸ்கீமில் இருக்குது. கான்கிரீட் தரைப்பாலம் அமைத்து அதுக்கான அதுக்கப்புறம் 3 கவுண்டர்கள் உள்ளார. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ரூமே 3 கேட்டிருந்தோம். ஒன்று ஜென்ரல் வெயிட்டிங் ரூம், இன்னொன்று லேடிஸ் வெயிட்டிங் ரூம், இன்னொன்று ஏசி பொருந்திய எக்ஸிக்யூட்டிவ் லவுஞ்ச், அதுவும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிட்டையரிங் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ரூம்ஸ், அதில் 6 ஏசி ரூமு, 4 நான் ஏசி ரூம். அப்புறம் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம்னா அங்கே நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வாட்டர் கூலர் கேட்டிருந்தோம். அந்த வாட்டர் கூலர் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் அமைத்து தரதாக அவர்கள் ஒத்துருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம், அந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல பராமரிப்பு, அதுவும் கட்டி அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லிஃப்ட்டு நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம், லிஃப்ட்டு அமைச்சு கொடுத்துட்டாங்க. அது போக மீதி நம்ம ஒரு எஸ்கலேட்டர் கேட்டிருந்தோம். அந்த எஸ்கலேட்டரும் முதலாம் பிளாட்ஃபார்மில் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அப் அண்ட் டவுன் எஸ்கலேட்டர் அதுவும் இந்த நம்ம கேட்டது ஸ்பெஷலாக நம்ம அது கேட்டிருந்தோம். ஏன்னா எல்லா ரயிலும் 3வது பிளாட்ஃபார்ம் நிற்கக்கூடிய ஒரு சூழலில் முதலாம் பிளாட்ஃபார்ம்லேருந்து போகக்கூடியது. அப்புறம் டிஸ்பிளே போர்டெலாம் இல்லாமே இருந்துச்சு. டிஸ்பிளே போர்டு எந்த பிளாட்ஃபார்மில் எந்த கோச் எங்கே நிற்குதுன்றது அது தனிப்பட்ட முறையில் நம்ம கோரிக்கை வைத்ததில் அந்த கோரிக்கையை ஏற்று அதையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இந்த இடத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2004க்கு அப்புறம் இப்போ தான் அதற்கான நமக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. அது எல்லாம் துரிதமாக இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.